7,000 குடோன்லேருந்து நாங்கள் சுமை தூக்கும் பணியாளர் சுமை தூக்கிட்டு இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சமத்துவபுரம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக கழகத்தில் தினக்கூலி வழங்க வேண்டி சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. சரியாக 33 குடோன் பகுதியில் வேலை செய்வதற்கு உதவி செய்திடுமாறு கண்ணீர் மல்க போராட்டம் நடத்தும் கூலி தொழிலாளர்கள். வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சமத்துவபுரம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தினக்கூலி வழங்க வேண்டி சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. சரியாக 33 குடோன் பகுதியில் வேலை செய்வதற்கு உதவி செய்திடுமாறு கண்ணீர் மல்க போராட்டம். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒளிப்பதிவாளர் மகேந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வேலை செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை செய்யறது ரொம்ப சிரமமா இருக்கு. பசங்களை குழிவுல வச்சுக்கிட்டு அந்த வாழ்வாதாரத்தை நம்பி நாங்களாம் கொடுக்க முடியல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பொண்ணுக்கு பணம் வந்து கொடுக்கறதுக்கு யோகித்து இல்லாத இருக்கு சார். வேலை பார்க்க சார் இத்தனை ஆண்டு காலமா ஒரு சம்பளம் எடுத்து கவர்மெண்ட் தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் வைக்கிற கோரி கூட எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதே போல சார் எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் சார் கவர்மெண்ட். நாங்கள் எதுக்கு சார் உழைக்கிறோம்? எங்களுக்கு தான் சார் உழைக்கிறோம். மக்களுக்கு தான் சார் நாங்களும் உழைக்கிறோம். ஏன் சார் கவர்மெண்ட் எங்களுக்கு பிடிச்சி மாட்டேங்குங்க? சொல்லுங்க சார். நாங்கள் மட்டும் எங்கள் குடும்பத்தோட சார் நாங்கள் பொழுதுமா இருக்கிற எல்லா மக்களும் தான் சார் நாங்கள் போய் அரிசி பருப்பு எல்லாமே சார் இப்போ கல்வராய் மலை தூரத்தை கொண்டு நாங்கள் போய் சத்து நோக்கு கொடுத்து வரோம் சார். நாங்கள் நைட்டுன்னு பார்க்க மாட்டோம், பகலும் பார்க்க மாட்டோம் சார். அவ்வளோ உழைக்கிற சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன சார் செய்யுங்க? இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நல்லதா ஒரு நல்ல வழி காமி சொல்லுங்க சார். எந்த போய் எனக்கு ரொம்ப ஆத்மா இருக்கு சார். 35 ஆண்டு காலமா வேலை பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல சார். தினக்கூலி தான் சார் செய்யுறோம். அன்னைக்கு வந்து மூட்டுனா சார் 10 ரூபாய் காசு தராங்க. ஏன்னா அது இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பார்த்து நல்லது ஒரு நல்ல வழி காமிச்சு சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு நன்றி, வணக்கம் சார்.